Hi, hello. So welcome back to my channel. இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், திருச்சி சரௌண்டிங்ஸ்லேயே கிலோ கணக்கில் இடம் இருக்குன்ட்டு. அதில் இப்போ பார்க்க போகிற இடம் ஒரு கிலோ தேரும். அது எங்கே இருக்குன்னா, பெரம்பலூர் தாண்டி கொஞ்சம் தூரத்துலலாம் ரீச் ஆகிடலாம். அது நான் போக போக அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் இருந்தால் அதையும் பண்ணிவிடுங்க. இந்த இடங்களை ரசிங்க. இப்போதைக்கு ஹைவே தான் உங்களை காட்ட முடியும். நான் உங்களை பெரம்பலூர் ரீச் ஆகிட்டு திருப்பியும் உங்களை நான் சந்திக்கிறேன்.
இதுதான் டேம். தண்ணியே இல்லை, மழை பெஞ்சால் தான் தண்ணி வரும் போல். விசுவக்குடி டேம் 2012 2015 தடை செய்யப்பட்ட பகுதி. குளிக்கவோ இறங்கவோ தடை. 2016 ஓப்பன் ஆகிருக்கு. வா வா வா. அருமையான இடம். எப்படி இருக்கு? இதுதான் விசுவக்குடி. மழைகள் பெஞ்சாதான் தண்ணி. இதுதான் அருமையான ட்ரோன் ஷாட்டுக்கு தகுந்த இடம். இப்போ ஒரு ட்ரோன் ஷாட் விடலாம். இது நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே. 2 குரூப், ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் வந்திருக்காங்க. இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 3, 2, 1. சிட்டுக்குருவி ஒன்று ஸ்நேக பார்வை கொண்டு வட்டப்பாறையின் மேல் என்னை வா வா என்றது. கீச்சு கீச்சென்றது, கிட்டவா என்றது. பேச்சு எதுவும் இன்றி பிரியமா என்றது. கீச்சு கீச்சென்றது, கிட்டவா என்றது. பேச்சு ஏதுமின்றி பிரியமா என்றது. ஒற்றை சிறு குருவி நடத்தும் ஓரங்க நாடகத்தில் சற்றே திளைத்திருந்தேன். கீச்சு கீச்சென்றது, கிட்டவா என்றது. பேச்சு எதுவும் இன்றி பிரியமா என்றது. கீச்சு கீச்சென்றது, கிட்டவா என்றது. பேச்சு ஏதுமின்றி பிரியமா என்றது. ஒரு நாள் கனவோ இது பேரற்ற பேருறவோ, யார் வரவோ நீ கண் தொட்டு கடந்தெங்கும் காற்றோ, இல்லை கனவில் நான் கேட்கும் பாட்டோ, இது உறவோ இல்லை பறிவோ. நீ
ஊனாக்கு ஈரப்பட்டு வாழ்க்கை நனைந்திருக்கு. இந்த சைடு போவோம். ட்ரோன் ஷாட் எப்படி இருந்தது? கரெக்டான ஈவினிங் டைமில் நான் வந்தது இங்கே கரெக்டாக போச்சு. இந்த வியூ பாருங்கள், சரியான வியூவாக இருக்கு. செட்டர் எடுப்பாங்க போல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விஸ்வக்குடி டேம்னு கேட்டிங்கனாலே ரூட் சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடைக்கும். நான் கூகுள் மேப் வச்சு தான் வந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஃபுல்லாக ரோடெலாம் சூப்பராக இருக்கும். பைபாஸ் தான், பெரம்பலூர் பைபாஸில் வந்துடணும். ஆத்தூர் ரோடு இருக்குது, அதிலே வந்துடணும். அதிலே வந்தீங்கன்னா கரெக்டாக விஸ்வக்குடி டேமில் வந்து உங்களை ரீச் பண்ணிடுவீங்க. அங்கேருந்து இங்கே திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour 2 hours வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. நின்று வந்தீங்கன்னா 3 hours ரீச் ஆகிடுவீங்க. இது ஒரு நல்ல அமைதியான இடம். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்தமாரி சண்டேஸில் வந்தீங்கன்னா ரஷ் இருக்கும். மற்ற டேஸில் நீங்கள் வரலாம். மற்ற டேஸில் வந்தீங்கன்னா இந்தமாரி அமைதியாக இருக்கும். இதுதான் விஸ்வக்குடி டேம். அந்த பக்கம் ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த பக்கம் மற்ற டேஸில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது போல். இந்த லொக்கேஷனை பாருங்கள். என் வண்டி இந்த அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் பார்க்கிங்லேருந்து இவ்வளோ கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரலாம். இந்த மலை உச்சியில் ஒரு வெயில், இந்த உச்சியில் மட்டும் வெயில் அடிக்குது, தெரியுதா உங்களுக்கு? மழை வரப்போ இங்கே வரணும். மழை இப்போதைக்கு அதிகமாக பெய்யலை போல், அதனால் இந்த அளவு தான் தண்ணி.
ஈவினிங் இங்கே இப்போ ஒரு 6 மணி இருக்கும். இங்கேருந்து நான் வந்து திருப்பி டோல்கேட் போகணும் திருச்சி. அடுத்த ஒரு நல்ல லொக்கேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you. Bye bye.